இந்த நியூஸை யாராவது கேள்விப்பட்டீங்க? நெல்லையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த ஒரு பையனை 3-4 பேர் நல்லா கஞ்சா போதையில் வெட்டி போட்டிருக்கானுங்க. ரொம்ப கண்ணாபிடான்னு வெட்டி போட்டு அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த பையன் இன்னைக்கு உயிரோடு இல்லை. 8ஆம் தேதி இறந்துட்டாப்ப. இதை பார்த்துட்டிங்கன்னா எந்த நியூஸ் சேனல்லையும் பெருசாக வரல, யாரும் இதை பற்றி பேசலை, வெளியே தெரியப்படுத்தலைன்னு இந்த விஷயத்தை அப்படியே மடக்கிட்டாங்க. இதுக்கான கமெண்ட்ஸ் பின்னாடி வந்துட்டுருக்கு, கொஞ்சம் பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணிருக்கேன். நாட்டில் இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. கஞ்சா போதையில், குடி போதையில் டெய்லி ஏகப்பட்ட பேர் வெட்டி சாவடிச்சிட்டு இருக்கானுங்க. குழந்தைங்க சாவுது, குழந்தைங்க கற்றுட்டு போகிறானுங்க. ஆனால் நம்ம விவாதமே பண்ண வேண்டிய தேவையில்லாத விஷயம்லாம் நாயிட்டெலாம் கொண்டு போய் பூந்துட்டு அதுக்கு ஒரு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மக்களுக்கு தேவையா தேவையில்லையா இது என்ன பண்ணலான்னு டைம் வீணாக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு உண்மையான பாதிப்பு எதில் வரும் தெரியுமா? இந்த மாதிரி ஹியூமன்ஸால தான், போதையினால் தான். கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க பாரு, டே கோபிநாத் வயத்தோடான் இருக்காங்க. யார் திரும்ப கோபிநாத் அவர்களே அந்த விஜய் டிவியில் நாயை பற்றி பேசினார்ல, அவர் தான். ஒரு பாலிமர் இது கொஞ்சம் எங்குவா போனீங்க ஆளை காணா சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா? நானும் இதில் நியூஸில் கேள்விப்படல, பார்க்கல. மக்கள், பொதுமக்கள் நீங்கள் யாராவது இதை பற்றி நியூஸில் பார்த்துருந்தீங்கன்னா, வெளியே தெரிஞ்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா கொஞ்சம் வெளியே தெரியப்படுத்துங்க. நாளுக்கு நாள் கஞ்சா போதையில் கொலைகள் நிறைய அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம தேவையில்லாத விஷயமா நாய்கிட்ட பூந்துட்டு அதை பிரச்சனையாக பேசிட்டு இருக்கோம். நாய்களால் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, மக்கள்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. யாராவது வீணா போவோம் ஏதாவது கிளப்பி விட்டுருப்பானுங்க சும்மா. ஏன்னா அவங்க ஏதாவது திருட்டு போகிற இடத்துல நாயை கொலைக்கு வந்திருக்கும், குழந்தை கட்டுப்பாடு நாய் கொலைக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி ஆளுகள் தான் நாய்களால் பாதிப்பு. ஸோ நீதிமன்றம் அவர்களே கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் கடுமையான சட்டங்கள் நடவடிக்கைகள் கொண்டு வந்து மேலும் மேலும் இது போல இழப்புகள் மக்களுக்கு இல்லாமல் பார்த்து நாய்களை ஃப்ரீயாக விட்டுருங்க. அவங்க கருத்தடை பண்ணி ஃப்ரீயாக விட்டாலே அது எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ராபிஸ் இன்ஜெக்ஷனுக்கான கணக்கு கேட்டு அதிகம் போட்டு வாங்குங்க. நன்றி.